ஒரு பெரிய ஹாய் ஃபார் த நியூ 10th பேட்ச் பசங்க எல்லாத்துக்குமேப்பா. ஸோ என்னதான் வீடியோஸ் நம்ம சேனல்ல எதுக்கோ போட்டாலுமே அங்க வந்து எல்லாரும் கேட்கறது எனக்கு இந்த 1 year ஸ்டடி பிளான் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ லெட் ஸ்டார்ட் வித் என்னன்னா, உங்களுக்கு இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகும்போதே லைக் புதுசா அகாடமிக் இயர்க்குள்ள போகும்போதே ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பப்ளிக் எக்ஸாம் எழுத போறோம். ஸோ அதை நினைச்சு கொஞ்சம் நர்வஸ்னஸ் அண்ட் நம்மளோட டீச்சர்ஸா இருக்கட்டும், நம்மளோட ஃபேமிலிஸா இருக்கட்டும், நம்ம மேல கொஞ்சம் வைக்கிற ஹோப்பு, எதிர்பார்ப்பு, இதனால வந்து ஏற்படுற கொஞ்சம் ப்ரெஷரா இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுக்கு இப்ப இருந்தே ரொம்ப இல்லைனாலுமே கொஞ்சம் மைல்டா வச்சு ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸோ இதே இங்கவே நம்ம ஸ்டாப் பண்றோம். ஸோ முதல்ல அந்த ஃபியர் அந்த எல்லாத்தையுமே நீங்க இப்பவே நிறைய இருக்கோ கம்மி இருக்கோ மாடரேட்டா இருக்கோ எல்லாத்தையுமே இப்பவே நம்ம கட் பண்ணிட்டு யூ கேன் டூ இட்ங்கிற மோடுக்கு நம்ம போறோம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து இதுக்கான பிளான் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொத்தம் நம்மளுக்கு 8 சாப்டர் கரெக்டா? சோ இந்த 8 சாப்டர் நம்ம பிரிச்சு படிக்கும் போது குவார்டர்லி சமயத்திலயும் அந்த போர்ஷன்ஸ் கவர் ஆகுற மாதிரி இருக்கணும், ஹாஃப் இயர்லி டைம்ல ஃபுல் போர்ஷன் கவர் ஆகுற மாதிரி இருக்கணும், நம்ம அதுக்குள்ள ஒரு ரிவிஷனும் பண்ணிருக்கணும். இது எல்லாத்தையும் வச்சுதான் இந்த பிளான் இருக்க போகுது. சோ எல்லாரும் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது இப்பவே ஒரு பேப்பர் பென் எடுத்து கையில வச்சிருங்க. பேப்பர் பென் எடுத்துட்டு இந்த பிளான் இப்பவே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? சோ எல்லாரும் நோ ஃபியர் ஒன்லி ஃபயர்ங்கிற மோடுக்கு இந்த 1 year இருக்க போறோம். சோ பாத்துட்டு இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் மறிக்காம ஆல்வேஸ் நோ ஃபியர் ஒன்லி ஃபயர் தான் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. எஸ். சோ லெட் ஸ்டார்ட் வித் டார்கெட். நம்ம மே மாசத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சோ சில ஸ்கூல்ஸ்ல அண்ட் சில ஸ்டூடெண்ட்ஸ் இப்பவே வந்து நிறைய படிச்சிருப்பீங்க. பட் இன்னும் சர்ச் பண்ணாதவங்க இருந்தாலும், பிகாஸ் 9th எக்ஸாமே வந்து நம்மளுக்கு 23rd கிட்ட வரைக்கும் இருந்தவங்களும் இருக்காங்க. சோ மேல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். சோ மேல என்ன மேம் படிச்சிருக்கணும்? சாப்டர் 1 and 2 முடிச்சிருக்கணும்ப்பா. சோ இந்த ஆர்டர்ல நீங்க முடிக்கணும். சோ நம்ம ஒரு லாங் டேர்ம் கோல் அதான வைக்கிறோம். ரொம்ப அக்யூரேட்டா டே வைஸ்க்கெல்லாம் வைக்க முடியாது. ஒரு லாங் டேர்ம் கோல்ங்கிறனால நம்மளோட டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மந்த்லி டார்கெட், வீக்லி டார்கெட்னு போட்டு படிக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? மே மந்த்ல 2 சாப்டர் நம்ம முடிக்கிறோம். சோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சாப்டர். அப்ப ஜூன் மந்த்ல சாப்டர் 3ல எக்ஸசைஸ் 3.8 வரைக்கும் மட்டும் படிங்க. பிகாஸ் தேர்ட் சாப்டர் 20 எக்ஸசைஸ் இருக்கு. உங்களுக்கு பிரிச்சு தான் எக்ஸாம்ஸ்க்கு வரும். லைக் ஃபர்ஸ்ட் மிட்டம், குவார்டர்லி, செகண்ட் மிட்டம் வரைக்குமே வந்து அந்த தேர்ட் சாப்டர் ஸ்பிளிட் ஆகி வரும். ஸோ மோஸ்டா 3.8க்குள்ளதான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு வரும். ஸோ 3.8க்குள்ள நீங்க இது முடிச்சிருங்க. பிளஸ் கிராஃப் அண்ட் ஜாமெட்ரி படிச்சிருங்க. இந்த 2 மாசத்துல படிக்கிறத வச்சு உங்களால ஃபர்ஸ்ட் மிட்டம் எழுதிட முடியும். பயமே வேண்டாம். ஸோ அந்த மந்த்ல நீங்க அதை ஃபிக்ஸ் பண்ணி படிக்கிறீங்கன்னா சூப்பர் தரவா படிச்சிருங்க. தென் ஜூலை மந்த்ல ஜூலை மந்த்ல சாப்டர் 5 and 6 முடிக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ரெண்டுலயுமே 4 எக்ஸசைஸா இருக்கும். 5th சாப்டர் ஈஸி தான். 6th ட்ரிக்னாமெட்ரி நல்லா படிக்கலனாலும் 5th சாப்டர் கோஆர்டினேட் ஜியோமெட்ரி சூப்பரா படிக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ட்ரிக்னாமெட்ரில ஃபர்ஸ்ட் 2 or 3 எக்ஸசைஸ் படிச்சுக்கோங்க. அண்ட் ஆகஸ்ட் மந்த்ல வந்து சாப்டர் 4 அந்த குவார்டர்லி எக்ஸாம் வந்துற டைப், லைக் ஆகஸ்ட் அப்புறம் செப்டம்பர்ல அந்த குவார்டர்லி எக்ஸாம் வந்துடும். அந்த குவார்டர்லி எக்ஸாமுக்கு 4th சாப்டர்ல இருந்து என்ன போர்ஷன் எடுத்திருக்காங்களோ அதை கம்ப்ளீட் பண்ணுங்க. ஏன்னா 4th ஜியோமெட்ரி தான் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கிடையாது. சோ போர்ஷன் நம்ம எக்ஸாமுக்கு என்ன இருக்கோ அதை மட்டும் படிச்சுட்டு அண்ட் எக்ஸாமுக்கான ரிவிஷன் இந்த ஆகஸ்ட் மந்த்ல இந்த ஃபர்ஸ்ட் 3 சாப்டர்ஸ் அண்ட் 5 and 6 இது எல்லாத்தையுமே முதல் 4 மாசத்திலேயே நம்ம சூப்பர் தரவு பண்றோம். ஒரு ரிவிஷனும் பண்றோம். அதுக்கப்புறம் தான் நம்ம குவார்டர்லி எக்ஸாம் அட்டென்ட் பண்றோம். ஸோ குவார்டர்லி எக்ஸாம் முடிச்சு ஒரு half of the month போயிருதுன்னு வச்சுக்கோங்க. செப்டம்பர்ல செகண்ட் ஹாஃப் இருக்குல்ல, அப்போ அந்த தேர்ட் சாப்டர்ல இருக்கு செகண்ட் ஹாஃப் 3.9ல இருந்து 3.14 வரைக்கும் படிச்சு முடிக்கிறோம். ஸோ என்னன்னைக்கு எவ்வளவு எக்ஸசைஸ் முடிக்கிறோங்கிறது நீங்க உங்களோட டைம் டேபிள் ஸ்டடி ஸ்கெடியூலுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இது முடிக்கணும். தென் அக்டோபர்ல சாப்டர் 7. ஏன் ஒரு சாப்டருக்கு ஒரு இது ஃபுல்லா ஒரு மந்த் ஃபுல்லா இருக்குன்னா மென்சுரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார்முலாஸ் எல்லாம் படிக்கணும். ஸோ இதை நீங்க நல்லா டைம் எடுத்தே படிச்சிருங்க. பிகாஸ் லாஸ்ட் மினிட்ல வந்து நம்ம இதுல கஷ்டப்படக்கூடாது. ஸோ டைம் எடுத்தே படிச்சிடறோம். நவம்பர் மந்த்ல தேர்ட் சாப்டர்ல லாஸ்ட்ல 3 எக்ஸசைஸ் மேட்ரிசஸ் பார்ட் இருக்கும். 3.17ல இருந்து 19 வரைக்கும் அது முடிச்சுட்டு 4th நம்ம பேலன்ஸ் வச்சோம்ல அதையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வர என்னெல்லாம் பேக்லாக்ஸ் இருக்கோ அதெல்லாம் நவம்பர் மந்த்ல கம்ப்ளீட் பண்ணிட்டு ஹாஃப் இயர்லி ரிவிஷன் நம்ம நவம்பர் மந்த்ல பண்ணணும். சோ அப்பதான் நம்மளால டிசம்பர்ல ஹாஃப் இயர்லி எக்ஸாம் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். சோ இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? சோ புரிஞ்சுதா எப்பப்போ என்னென்ன படிக்கணும்னு? இதை ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பா உங்களால படிச்சு முடிச்சிட முடியும். ஸோ ஆஃப்டர் டிசம்பர் லீவ் எல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஹாஃப் இயர்லி முடிச்ச லீவ்ல ரிலாக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு ஸ்டார்டிங்ல இருந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா ஹாஃப் இயர்லி எக்ஸாம் லீவ்ல கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம். அண்ட் தென் ஆஃப்டர் டிசம்பர் அந்த ஜான் டு மார்ச் வரைக்கும் கம்ப்ளீட்டா உங்களோட செகண்ட் ஃபுல் ரிவிஷன், தேர்ட் ரிவிஷன், ஃபோர்த் ரிவிஷன் எவ்வளவு ஃபாஸ்டா உங்களோட ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி ரிவிஷன் பண்றீங்களோ அவ்வளோ ரிவிஷன் நம்ம பண்ணிடலாம். அண்ட் ரிவிஷன் எக்ஸாம்ஸுமே நம்மளுக்கு அந்த டைம்ல வந்துடும். அதை நம்ம படிச்சு
ஒரு பப்ளிக்கு மாடல் மாதிரி அவ்வளவு டைம் நம்ம எழுதி பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து ஃபாலோ பண்ணா கண்டிப்பா நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். அஃப்கோர்ஸ் நம்மளால முடியாது அப்படின்லாம் கிடையாது, சரிங்களா? சோ கண்டிப்பா இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்றோம். லாஸ்ட்ல வர பப்ளிக் எக்ஸாம்ல நம்ம தட்டி தூக்கிறோம், செம்மையா பெர்ஃபார்ம் பண்றோம். ஓகேவா? சோ வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு பெரிய ஆல் தி பெஸ்ட். உங்களோட அகாடமிக் இயர் சூப்பரா ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு செட் வச்சுட்டு லைக் இது எழுதி வச்சிருப்பீங்கல்ல, எழுதி எங்க படிப்பீங்களோ அங்க ஸ்டிக் பண்ணி வச்சிருங்க. வச்சுட்டு இந்த மாசம் எனக்கு 2 முடிக்கணும், நான் எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ உட்காந்து படிக்க போறேன், இந்த 2 சாப்டர் நான் முடிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவா மோட்டிவேட்டடான மைண்ட் செட் கோல்ல இருந்து படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா முடியும். So yes, all the best for you guys. நம்ம next video ல meet பண்ணலாம்.